இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நடுவில் வந்து அந்த ஓட்டை வலை தண்ணி ஊற்றவோ அவங்க எல்லாருமே வேலையாச்சு. அந்த வெள்ளம் புக்கெல்லாம் போச்சு. முன்னேற்பாடு செஞ்சிருந்தா எங்களுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு முதலீடு போட்டு எங்களுக்கு அப்புறம் என்ன உபயோகம் கிடைக்கும்? புக்கெல்லாம் நினைஞ்சிட்டுனா அப்படியே லாஸ் தான் எங்களுக்கு. ஒரு பக்கம் புக்கை பார்க்குறதா இல்லை குழந்தைங்க வந்து உள்ள வரதை வந்து தடுக்கிறதா? இப்போ கூட பாருங்க, குழந்தைங்க உள்ள சுற்றின்னு தான் இருக்குது. இதை விட முன்னெச்சரிக்கையாக வந்து அங்கே தடுக்க முடியல அந்த குழந்தைங்க. சரி, எல்லா பக்கமும் உலகிட்டு இருக்குது. எத்தனை புக்கு நினைச்சிருக்கணும் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் எடுத்து தொடங்க மாட்டேங்கிறோம். புக் ஸ்டால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை? மொத்தமாக 9% 10 நாள். எவ்வளோ புக்கு சார் நனைஞ்சிருக்கும்? அது சரி, எல்லா பக்கமும் உலகிட்டு இருக்குது. எத்தனை புக்கு நினைச்சிருக்கணும் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் எடுத்து தொடங்க மாட்டேங்கிறோம். உரமே எவ்வளோ பார்த்தா தான் சரி. மொத்தமாக புக்கெல்லாம் நனைஞ்சுதான் இருக்கு. நினைச்சுதான் இருக்காது, அதை தொடச்சிட்டே இருக்கும். என்ன ஊர்ல இருந்து சார் நீங்க வரீங்க? பொள்ளாச்சில இருந்து வந்து ஸ்டார் போட்டு ஆனால் காலையில் இதுக்கான சூழல் வந்து உருவாகிட்டுங்க. முன்னேற்பாடு செஞ்சிருந்தா எங்களுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு முதலீடு போட்டு எங்களுக்கு அப்புறம் என்ன உபயோகம் கிடைக்கும்? புக்கெல்லாம் நினைஞ்சிட்டுனா அப்படியே லாஸ் தான் எங்களுக்கு. எவ்வளவு மதிப்பு சார் புக் வச்சிருக்கீங்க மொத்தமா? 5 லட்ச ரூபா மதிப்பு வச்சிருக்கோம் சார். புக்கெல்லாம் நனைஞ்சிருச்சு. இப்போதைக்கு நனைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா புக்கு நனைஞ்சிருக்கு சார். கீழே அண்டரில் பார்த்தீங்கன்னா கீழே நனைஞ்சி தண்ணி வருது. இந்த பெட்டியில் புக்கு வச்சுக்கலாமெல்லாம் நனையுது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய புத்தகங்கள் வந்து நனைஞ்சிருச்சு சார். இவங்க எதுவும் முன்னேற்பாடு எதுவும் பண்ணல. மழை வருது, அது மழை வராதுன்னு எல்லாருமே இல்லையா? இப்ப 2 நாளா மழை வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நாங்க வேற மாதிரி செஞ்சுக்கிறோம். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இப்ப இந்த ஷெட்டு போட்டவங்க அதுதான் இப்ப கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு இந்த மாதிரி மழை வரும், இவ்வளவு புக் வச்சிருங்க, திடீர்னு மழை வரும், அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் பண்ணல. அந்த அது மாதிரி ஒன்றும் நல்லா காலையில கவனமா கரெக்டாக இந்த நடுவில் வந்து ஊற்றுது தண்ணி. அங்கே நான் கவுண்டர் போட்டு கேஷியல்ஸ் அங்கே வச்சிருக்கிறேன். கரெக்டாக அங்கே ஊற்றுது. அங்கே டப்பா போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இங்கே 2 டேபிள் இருக்குது. இந்த டேபிள் ஃபுல்லாக முதல்ல சாரல், அப்புறம் மேலேருந்து அந்த இதை பார்த்தா தெரியும். மேலே தெரியுங்களா? மேலேருந்து அப்படியே ஒரு புக்கு மேலே நான் ஒரு நாள் வந்து இடிக்கிறதுக்குள்ள கடற்கரை தண்ணி வந்தால் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ புக்கு லாஸ் ஆச்சோ, வியாபாரம் என்ன ஆச்சு தெரியல. இவ்வளவு புக் எடுத்து வந்து வைக்கிறீங்க எல்லாருக்கும். ஆனா ஒரு ஏற்பாடு மழை வருது, அதுக்கான ஏற்பாடு கூட எதுவும் பண்ணாம இருக்கு. பாதுகாப்பு இல்ல. அது சைட்ல சாரல் இருக்குது. அவங்க இன்னைக்கு காலில இருந்தே வந்து நல்ல காத்து இருந்தது. அப்பயே மதுரையில மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னெச்சரிக்கை அந்த முதல்ல சாரல் அடிக்க போகும்னு சொல்லிட்டு 2 கார்னரை தடுத்துருக்கணும். சரி, இங்க ஷெட்டு போட்டிருக்காங்க. ஷெட்டில் என்ன பண்ணாங்க தெரியல, கரெக்டா நடுவில் வந்து ஓல்ஸ் வருது. இப்ப இந்த பக்கம்லாம் சாரல் இல்லை, இந்த நடுவடை பக்கம்லாம். ஆனா அவங்க அந்த பக்கம் பாருங்க, எல்லாம் நடுவில் வந்து அந்த ஓட்டை வலை தண்ணி ஊற்றவோ அவங்க எல்லாருமே வேலையாச்சு. அந்த வெள்ளம் புக்கெல்லாம் போச்சு. இந்த பக்கத்துல வந்து 20 ரூபா புக்கு, 10 ரூபா புக்கு, குழந்தைகளுக்காக விற்கிற புக்கு, அந்த கடையும் போச்சு. நாங்க குழந்தைங்க புக்கு தான் நிறைய, அந்த கடையும் இங்க காலி இருக்கு. ஏன்னா நேற்றே சொல்லியிருக்காங்க மழை வரும் அப்படின்ட்டு. 4 மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு முன்னேற்பாடு இல்லையா? காலையில இருந்து குழந்தை உள்ளதானே வந்துருக்குது. குழந்தைங்க வந்து வர வைக்க தடுக்கல. இப்ப குழந்தைங்க ஒரு பக்கம் உள்ள போகுது, ஒரு பக்கம் புக்கை பாக்குறதா இல்ல குழந்தைங்க வந்து உள்ள வரதை வந்து தடுக்கிறதா? இப்போ கூட பாருங்க, குழந்தைங்க உள்ள சுத்தின்னு தான் இருக்குது. இதை விட முன்னெச்சரிக்கையா வந்து அங்க தடுக்க முடியல. அந்த குழந்தைங்க உள்ள போகுது காலாங்க நிகழ்ச்சியை முடியலன்னு தானே பாக்குறாங்க. இங்க இன்னும் இங்க வந்து மழை வரப்போகுது, முன்னேற்பாடு செஞ்ச மாதிரி தெரியலையே. முன்னேற்பாடு செஞ்சா குழந்தைங்க நினைஞ்சா என்ன ஆகுது? ஷெட்ல உட்கார வச்சிருவோம். குழந்தைங்க தடுக்க முடியா பாருங்க, குழந்தை ஓடின்னு தான் இருக்குது. அங்க பொறுப்பாசிரியர் மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க. எங்க இருக்கிறாங்க பொறுப்பாசிரியர்? இருக்கிற முதல்ல நிகழ்ச்சி நடத்தவங்க பொறுப்பா இருக்கும் சார். இந்த ஸ்டால் இன்சார்ஜ் அவங்க கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அவரும் கடை போட்டுருக்காரு சார். ஸ்டால் இன்சார்ஜ் பப்பாசில ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க மலையில கடை தான் இருக்குது. அவரே இதே சாரில் அடிக்கிற கடை தான் இருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.